அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாக்கிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துல பிரீதியாய் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, எங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, நாங்க தியானிக்கிற தியானமும் உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். இப்பொழுதும் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும். தன் ஆண்டவன் அப்படின்னு சொல்றது சீரியாவோட ராஜா. சீரியா ராஜா பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். சீரியா தேசத்தோட படைத்தலைவன் நாகமான். அவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். சீரியா தேசத்தை யுத்தத்துல வெற்றி பெற செய்தது நாகமான். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். வெற்றிய கொண்டு வந்த அவன் நல்ல பலசாலி. ஆனா அவன் சரீரத்துல வியாதி, குஷ்டரோகம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல குஷ்டரோகம் தீட்டுள்ள ஒரு வியாதி. அது யாரும் ஊருக்குள்ள இருக்க முடியாது, ஊரை விட்டு புறம்பாதான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி, சுகமாக்க முடியாத ஒரு வியாதியா கருதப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. பாவத்தினால வந்த வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியினால அவன் நாகமான் ரொம்ப கஷ்டம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சீரியா போய் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தாங்க. அந்த பெண்ணை நாகமானோட வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். சின்ன பெண்ணு இப்ப அடிமையா இருக்கா. நாகமான் வீட்டுல வீட்டு வேலை செய்து கொண்டு வருகிறான். தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்கா, அடிமையா இருக்கா. வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை இங்க பார்க்கிறோம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இருக்கிறது அடிமை. ஆனா அவளுக்குள்ள தன்னுடைய எஜமானிட்ட பேசுறா, தைரியமா போய் சொல்றா. என்னன்னா அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்றா. முதல்ல அவ கர்த்தரை அறிந்திருந்தா. நம்ம எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, எலிசான்னு, அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் அவர் மூலம் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சிறு பெண் ஆண்டவரை அறிந்திருந்தா, அவருடைய வல்லமைய அறிந்திருந்தா. ரெண்டாவது மற்றவங்களுக்கு சொல்றா. அவ தான் ஒரு அடிமையா இப்படி தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சுய பரிதாபப்படல. எப்ப எனக்கு விடுதலை வரும் அப்படின்னு தன்னை பத்தியே சிந்தித்து கொண்டு இருக்கல. எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்கல. மற்றவங்களோட பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுகிறத நம்ம இங்க பாக்குறோம். மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நற்செய்தி சொல்லுகிற பெண்ணா இருந்தா, நம்மளும் கூட மற்ற கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க ஆண்டவரிடத்துல வரும்போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத
இந்த சிறு பெண்ணை போல நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். தீர்க்கதரிசியிடம் போவாராகில், சமாரியாவில் இருக்கிற, சமாரியா இஸ்ரவேலோட தலைநகர். அங்க போனா அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஒரு நல்ல செய்திய அந்த குடும்பத்துக்கு அந்த அடிமை பெண்ணான சிறு பெண் சொல்றார். நான் சொல்றத எங்க இவங்க கேட்பாங்க அப்படிலாம் யோசிக்கல. தன்னுடைய சுவிசேஷ பணிய கரெக்டா செய்கிறா. சுயநலம் இல்லாம மற்றவங்க மேல அக்கறையோடு செயல்படுறான். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். இந்த படைத்தலைவனாகிய நாகமான் சீரியாவோட ராஜாட்ட போய் இந்த மாதிரி இஸ்ரவேல்ல இருக்க அந்த சிறு பெண் இதெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னதை அப்படியே போய் ராஜாட்ட சொல்றான். அப்பொழுது சீரியா ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். நிருபம்னா கடிதம், கடிதம் தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய், இப்ப அந்த நிறைய காணிக்கை கொண்டு போறான். தன்னை சுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு சுகமான பிறகு கொடுக்கறதுக்கு, காணிக்கை கொடுக்கறதுக்கு பொண்ணு வெள்ளி மாற்று வஸ்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு போறான். இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். சீரியா ராஜா கொடுத்த கடிதத்தை இஸ்ரவேல் ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்கிறான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கு, நீ அதை நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்துல எழுதி விடுறான். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்றான். ஏன்னா எப்பெல்லாம் அவங்க வஸ்திரத்தை கிழிப்பாங்கன்னா, ஒரு துக்கமான சூழ்நிலை ஏற்படும் போது அல்லது உபவாசித்து ஜெபிக்கும் போது அவங்க தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுவாங்க. இது துக்கத்தோட அடையாளம். அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்றும், அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? அவனோட எண்ணமெல்லாம், என்னால குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியாது, நான் சாதாரண மனுஷன் எப்படி குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும் அப்படின்றதுலயே இருக்கிறான். இந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்கிட்ட அனுப்பியிருக்கான். நான் என்ன கடவுளா? கொல்லவும் உயிர்ப்பிக்கவும். இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் என்றான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன சொல்றான்னா, இவனா ஒரு காரணம் சொல்றான். என் கூட சண்டை போடுறதுக்காக, ஒரு காரணம் காட்டணுன்றதுக்காக இந்த பிரச்சனைய என்கிட்ட கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இஸ்ரவேலின் ராஜா இந்த இஸ்ரவேலின் ராஜா கர்த்தரை உண்மையா சேவிக்கிறவனா இருந்தா, நம்ம தேசத்துல ஒரு எலிசான் தீர்க்கதரிசி இருக்கான், அவங்கிட்ட போய் கேட்கணும், கேட்டா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஆனா இவன் கர்த்தரை தேடுகிறவன் இல்ல, இஸ்ரவேலின் ராஜா. அதனால அவன் அந்த முயற்சியை எடுக்கல. தானே எப்படி இந்த குஷ்டரோகத்தை நீக்க முடியும் அப்படின்ற கேள்வியோடயே நிக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வான் ஏன்? அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான்.
அவனை என்கிட்ட அனுப்பு. அப்ப இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி உண்டு அப்படின்றத நான் நிரூபிச்சு காட்டுறேன், அவன் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். ராஜாக்கு சொல்லி விட்டுட்டான் அவனை என்கிட்ட அனுப்புன்னு. இப்ப ராஜா நாகமான எலிசா வீட்டுக்கு அனுப்புறான். இப்ப குதிரையோடும் ரதங்களோடும் எலிசாவோட வாசப்படியில நாகமான் நிக்கிறான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஒரு ஆளை அனுப்பி, எலிசா உள்ள இருந்துகிட்டு ஆளை அனுப்பி யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எந்திரிக்கணும், அப்ப சரீர சுகமாயிரும் அப்படின்ற செய்திய சொல்ல சொல்றான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, பயங்கர கோபம் நாகமானுக்கு. அது காரணம் அதிலே போட்டிருக்கு. புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நாகமான் என்ன நினைச்சிருந்தான்னா, நான் போன உடனே எலிசா என்னை வெளியே என்னை ரிசீவ் பண்ணுவான், கர்த்தருடைய ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய கைய என் மேல வைப்பான், வைக்கும்போது இந்த குஷ்டரோகம் நீங்கிரும், அப்படித்தான் நான் நினைச்சேன். ஆனா எலிசா வெளிய பார்க்கல. அப்ப இவனுக்கு என்ன வந்திருக்கும்னா, நான் இவ்வளவு பெரிய ஆபீசர், நான் வந்திருக்கேன், என்னை பாக்குறதுக்கு அவன் மரியாதை செலுத்தல அப்படின்ற ஈகோ அவனுக்குள்ள இருந்திருக்கும். இப்ப அவனுக்கு சுயம் மேலோங்கி நின்றுக்கும். அதனாலதான் அவனுக்கு கடும் கோபம் வருது, என்ன மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நான் விரும்பினபடி அவன் செயல்படல, இப்படித்தான் நடக்கும் அவன் எதிர்பார்த்து வந்தா அது அங்க நடக்கல. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி உக்கிரகத்தோட திரும்பி போனான். யோர்தான்ல 7 தடவை முங்கி எந்திரின்னு சொன்ன உடனே இப்ப அவன் கேள்வி கேட்கிறான், இஸ்ரவேல் தண்ணிய விட, இந்த யோர்தானின் தண்ணிய விட தமஸ்குன்றது சீரியர்களோட தலைநகரம். அப்ப என்னோட தேசத்துல இருக்க ஆறுகளான 2 ஆறு பேர் சொல்றான், ஆப்னா பர்பார், அந்த நதிகள் ரொம்ப சுத்தமானது, ஏன் அங்க போய் நான் குளிச்சுக்குவேன்ல, இங்க எதுக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு திரும்பி போறான். அவன் ஊழியக்கார சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவன் நாகமானோட வேலைக்காரர்கள் அவங்க பேசுறாங்க, அவங்க தங்களுடைய எஜமான்ட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்ய சொன்னா, உதாரணமா ஒரு 100 ஆடை பலி செலுத்துன்னு சொன்னா கூட நம்ம செய்ய வேண்டும் தான். ஆனா அப்படி பெரிய காரியங்கள் எதையும் சொல்லல. குழி, யோர்தான்ல போய் முங்கி எந்திரி சுகமாவாய் அப்படின்னு தான் சொன்னாரு. இது ஈஸியான செய்யறதுக்கு ரொம்ப எளிதானது. ஆனா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முதல்ல அந்த வார்த்தைய விசுவாசிக்கணும், அடுத்து தன்னை தாழ்த்தணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதான் இதுல இருக்கிறது.
இப்ப வேலைக்காரர்கள் சொல்றாங்க, பெரிய காரியம் சொல்லியிருந்தா அதை செஞ்சிருப்போம். ஆனா இப்ப அவர் சின்ன காரியத்தான் சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசுறாங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, கீழ்ப்படிஞ்ச உடனே சரீரத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கறான். 7 தடவை யோர்தான்ல முங்கி எந்திரிச்ச உடனே சரீரம் குஷ்டரோகம் நீங்கி சிறு பிள்ளையோட சரீரம் போல மாசற்றதா இருக்கு. அவன் சுத்தமானான். இப்ப குஷ்டரோகத்துல இருந்து சுகம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. தெய்வீக வல்லமையினால அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சீரியாவோட படைத்தலைவன் நாகமான். அவன் பலசாலி, நல்ல வசதியா வாழ்ந்தவன், பேரு புகழோட வாழ்ந்தான், வெற்றிக்கு காரணமாய் இருந்தவன். அவங்க ஒரு தடவை இஸ்ரவேல் தேசத்துல போய் யுத்தம் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு சிறு பெண்ணை அடிமையா கொண்டு வந்திருந்தான். அப்படிப்பட்ட படைத்தலைவனோட சரீரத்துல குஷ்டரோகம் காணப்பட்டுச்சு. அதனால அந்த குடும்பம் ரொம்ப துக்கத்தோட இருந்தாங்க. அந்த வீட்டுல பணிவிடை செய்கிற பெண்ணு தன்னுடைய எஜமாட்டிட்ட சொல்றா, இஸ்ரவேல்ல இருக்க தீர்க்கதரிசிட்ட போனா சுகம் கிடைக்கும் அப்படின்னு நற்செய்திய சொல்றா. தன்னை பத்தி நினைக்கல, தான் இப்படி அடிமையா இருக்கோமே அப்படின்னு சோர்ந்து போகாம தைரியமா சுவிசேஷத்தை சொல்றா. அந்த வார்த்தைய போய் ராஜாட்ட சொல்றான். ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான். நான் அவன்கிட்ட என்னுடைய ஊழியக்காரனை அனுப்புறேன், அவனை நீ குஷ்டரோகத்துல இருந்து சுகமாக்கணும். இந்த லெட்டரை வாசித்த உடனே இஸ்ரவேல் ராஜாக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. தன்னோட வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, நான் என்ன கொல்லவும் அழிக்கவும் நான் என்ன தேவனா அப்படின்னு கேக்குறான். இந்த விஷயத்த ராஜா தன்னோட வஸ்திரத்தை கிழித்து கொண்ட விஷயத்தை எலிசாக்கு தெரிஞ்சு அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாகமான எலிசா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. எலிசா வீட்டு வாசல்ல நிக்கிறான் நாகமான். அப்ப எலிசா ஒரு செய்தியை அனுப்பி விடுறாரு. என்னன்னா, யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எந்திரி, அப்ப சுத்தமாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவனுக்கு நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தன்னை மதிக்கல, வெளியே வரல, தன்னை தொட்டு சுகமாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் வந்துச்சு. தான் நினைச்சபடி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்துல இருந்தான். அவன் கேக்குறான், யோர்தான் தண்ணியை விட எங்க தேசத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துக்கு, இந்த தேசத்துக்கு திரும்பி போனான். ஆனா கூட இருந்த வேலைக்காரங்க பேசுறாங்க, அவன் பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நம்ம செஞ்சிருப்போமே, இந்த சின்ன காரியத்தை செய்ய சொல்லியிருக்காரு, ஏன் அதை செய்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தான். தன்னை தாழ்த்தி தனக்கு கீழே இருக்க வேலைக்காரங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, அதுவும் தன்னை தாழ்த்துறான். இந்த நாகமானோட சுயம் அழிக்கப்படுது. பெருமையை அழிக்கிறான். இதெல்லாம் கீழ்ப்படுகிறான், தன்னை தாழ்த்துறான். அப்பதான் அற்புதம் நடக்குது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழுந்திருக்கும் போது அந்த மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆகி சுகம் அடைஞ்சான். இந்த இதுல சிறு பெண்ணை குறிச்சு கற்றுக்கொண்ட அநேக காரியங்களை நாகமானுடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டோம். நம்மளும் அந்த சிறு பெண்ணை போல தேவையோடு இருக்கிற மக்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி அவங்களை இயேசுவண்டை வழி நடத்துறவங்களா இருக்கணும். நாகமான போல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சுயத்துக்கு இடம் கொடுக்காம நம்மளை தாழ்த்தி கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடைபெறும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அந்த சிறு பெண்ணை போல ஆண்டவரே நாங்க சுயநலமற்றவர்களாய் எங்களையே சிந்தித்து கொண்டு இல்லாம ஆண்டவரே உடைய ராஜ்ய பணியில உத்தமமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவையோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஞானமும் பலனும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாகமான் தன்னை தாழ்த்தி அந்த வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்த போது அற்புதத்தை பெற்று கொண்டதை தியானித்தோம். அது போல நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவரே உடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படியணும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.